கரூர் மாவட்டம் கடவூர் கரிச்சிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குலதெய்வ கோவிலில் கிடா வெட்ட அனுமதி வேண்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் கோரிக்கை மனு வழங்கினர். அதில் மதுரை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி 2 நாட்கள் திருவிழா நடத்த ஏற்பாடு செய்துள்ளோம். இதில் கர்ப்பிணி ஆடுகளை வெட்டக்கூடாது என்று நீதிமன்றம் அறிவுரை கூறியுள்ள நிலையில் தற்போது கிடா வெட்டக்கூடாது என்று காவல்துறை கூறுகின்றனர். நீதிமன்ற உத்தரவில் கிடா வெட்டக்கூடாது என்ற உத்தரவு குறிப்பிடப்படவில்லை. இதில் குறிப்பிட்ட நபர்கள் திருவிழா நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் காவல்துறையினர் அனுமதிக்க மறுக்கின்றனர் என கூறி மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுவில் கூறியுள்ளனர். என் பேர் ராஜேந்திரன். கடவூர் ஒன்றியம் மேலப்பகுதி கிராமம் கரிசிப்பட்டியில எங்களுடைய குலதெய்வம் உள்ளது. அந்த குலதெய்வத்தில் நாங்கள் எல்லாரும் முறையாக வழிபட்டு கொண்டு இருக்கின்றோம். குப்புசாமி என்ற நபர் அந்த வாரிசினுடைய அவங்க அனைவருமே எந்த காலத்திலும் சாமி கும்பிடுறதுக்கு இடையூறாகவே இருப்பார்கள். இப்ப எங்களோட குலதெய்வம் கும்பிடுறதுக்கு அது கோர்ட்டு மூலியமா கோர்ட்டு உத்தரவு பிரகாரம் நாங்கள் வழிபட்டு கொள்ளலாம் இருந்தோம். அதுல கெடா வெட்டக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் ஆட்சேபனை பண்ணி எங்களுக்கு கெடா வெட்டக்கூடாதுன்னு சொல்லி பண்றாங்க. நாங்கள் முறையாக வழிபடுறதுக்கு எங்களுக்கு இந்த அரசும் அதிகாரிகளும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டுமாய் பணியோடு கேட்டுக்கொள்கின்றது. அதுக்காண்டி கலெக்டர் ஆபீஸ் வந்திருக்கிறோம். நோம்பு இன்னையிலிருந்து நோம்பு கிடாவெட்டு இன்னையிலிருந்து கிடாவெட்டு குப்புசாமி குழந்தைகள் தோன்று மகன் குப்பகுன்ற மகன் குப்புசாமி, ரஞ்சித்து, மணிமாறன், ஆதனூர் தங்கவேலு, இந்த ஒரு 5-6 பேர் சேர்ந்துக்கிட்டு எப்போதுமே விவகாரம் பண்ணிக்கிட்டு வெட்டுறேன் குத்துறேன் அப்படின்னு இது வரைக்கும் நடந்துக்கிட்டு நாங்களும் நானும் ஒரு தலைக்கட்டு இருக்கிறோம். நானும் நிறைய தரக்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்கிறேன். அவங்க எந்த விதமான அவங்களை கூப்பிட்டு எந்த விதமான ஒரு இது விசாரிக்கல பண்ணல, ஒண்ணும் பண்ணல. என்ன சொன்னாங்க நடவடிக்கை இருக்குன்னு சொல்லி ஆமா இன்னைக்கு ஈவினிங் கிடா வெட்டணும் பண்ணலாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.